இன்றைக்கி அத்ரு சேனலில் ஆப்பத்துக்கு நம்ம வெள்ளைக்கடலை போட்டு குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா காரசாரமான குழம்பு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். வெள்ளை கொண்டக்கடலை குழம்பு வைக்க போகிறோம். இன்றைக்கி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய கடலை வெள்ளைக்கடலை இதை 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் வேக போடணும். ஊற வைக்கலாம். கடலையை குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வைக்கிறேன். குழம்புக்கு வறுத்தரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பூண்டு ஒரு 4 பல் உளிச்சு வச்சுருக்கேன். 2 துண்டு இஞ்சி. இதில் ஒரு குட்டி ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் குருமிளகு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி, சாதா வரமிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி எல்லாம் 1.5 ஸ்பூன். இது 1 ஸ்பூன் தான். இது 1.5 ஸ்பூனு. மல்லிப்பொடி 1 ஸ்பூனு. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே வணக்கிட்டு அரைக்க போகிறோம். வாங்க வணக்கலாம். அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வணக்கிடுவோம் போட்டு நல்லா. எண்ணெயில் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிட்டு அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்க குருமிளகு, சோம்பு, ஜீரம், கசகசா போட்டுக்கலாம். தக்காளி போட்டுடலாம்ல. கருவேப்பிலை போட்டுருவோம். கருவேப்பிலை போட்டுருவோம். நல்லா வாங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பொடியாக போட்டுருவோம். கொத்தமல்லி பொடி, வரமிளகாய் பொடி, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள், இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். குக்கரில் கடலை வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். கடலை நல்லா வெந்துருச்சு. வேறு பிளேட்டில் மாற்றிட்டு அதே சட்டியில் நம்ம தேங்காய் வணக்கிடுவோம். அதே சட்டியில் தேங்காய் போட்டு வணக்கிடலாம். அரைக்கிறதுக்கு கூடவே மாற்றிடுவோம். வணக்கினதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் கொட்டியிருக்கேன். ஆறிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது கூடத்துலேயே தேங்காயும் போட்டுருவோம். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். மிளகா அரைச்சிட்டு வந்தாச்சு. அதில் நம்ம ஒரு கரண்டி வேக வச்ச கடலை போட்டு அரைக்க போகிறோம். குழம்பு திக்னஸ் கிடைக்கிறதுக்கு வேண்டி வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இது எல்லாத்தையுமே கடலை வேக வச்சது கூட ஊற்றிடுவோம். மிக்ஸி ஜார் கலக்கி ஊற்றிடலாம். குழம்பு அரைச்ச மிளகாயெல்லாம் கலக்கி வச்சுட்டோம். உப்பு போட்டலாம் தேவையான அளவுக்கு. நல்லா கலக்கி விட்டுருவோம். இதை அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சு அடுப்பை பற்ற வச்சு விட்டுறலாம். அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். நல்லா குழம்பு கொதிக்கட்டும்.
அதுக்குள்ளே குழம்பு தாளிக்கிறக்குள்ளதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க தாளித்து விட்டுறலாம். எல்லாம் வணக்கினேன். அதே சட்டி வச்சுருக்கேன். அதிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுருவோம். நான் கடுகு போட மாட்டேன் தாளிக்கிறதுக்கு. ஜீரகம் சோம்பு தான் போடுவேன். இந்த குழம்புக்கு ஜீரகம் சோம்பு போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் ஓரளவு வாங்கிச்சு. நம்ம குழம்பு போட்டுருவோம். அதனால் ரொம்ப வணங்க அவசியம் இல்லை. வெங்காயம் அப்படியே தக்காளி பவுடர் வைக்கிறோம். கொஞ்ச நேரம் வணங்கிட்டு அதை தூக்கி குழம்புல ஊற்றிடுவோம். நல்லா வணங்கிடுச்சு. அதை குழம்புல தூக்கி கொட்டிடலாம். குழம்புல போட்டோம். அதை நல்லா வணக்கி விட்டுறலாம். இலக்கி விட்டுறலாம். குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டுருவோம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு விசில் வரட்டும். 2 விசில் வந்துருச்சு. இறக்கி வச்சிடலாம். கேஸ் இறங்கிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். வறுத்தரைச்ச கடலை குழம்பு, வெள்ளை கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக இருக்கும். பரோட்டா, இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கு பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ உங்களுக்கு உடனுக்குடன் என்னோடய வீடியோ வரும். தேங்க்யூ.